இப்போ இது என்னவாய் முடியும் அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இது என்னவாய் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த இடம் இப்போ நீங்கள் சமீபத்தில் கவனிச்சிங்கன்னு சொன்னால், இந்த இடத்துக்கு மேலே ராக்கெட் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த யுத்தத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால், அது அதில் இருக்காப்போ அதில் இருக்கு, சரி இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வாரமாக கவனிங்க, ஒரு வாரமாக ஒரு நியூஸ் உங்கள் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியாது. இவங்கெல்லாம் ஈரான் அமெரிக்கா பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, இஸ்ரேல் மட்டும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, இந்த ஹோலி சைட்டுக்கு மேலே முடிஞ்சாத வைய ஹோலி சைட்டுக்கு மேலே இந்த ராக்கெட் பறக்குது, இவங்க எல்லாரும் அதை இப்படி செய்கிறாங்க பாருங்க, இந்த புனித மாதத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். யூத ஏன் திடீர்னு அவன் அதை பற்றிலாம் பேசுகிறான், ஏன் அதை பற்றி யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹோலி சைட்டில் திடீர்னு இங்கே பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குண்டு வெடிச்சிருக்குது. இது எங்கே வெடிச்சுன்னு தெரியுமா? போன வாரம் நடந்த சம்பவம். இது எங்கே வெடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாஸ்க் இருக்கிற காம்பவுண்டில் வெடிச்சிருக்கு. 700 மீட்டர், 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, 700 மீட்டரில் வெடிச்சிருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாஸ்கை பாருங்கள், இந்த புனித மாதத்தில் இதை அடிக்கிறாங்க. இவன் என்ன பண்ண போகிறாங்க, இது என்ன நடக்க போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை அவர்கள் புனித நகரமாக மாற்றணும். யார்? இஸ்ரவேல்காரன் இந்த எருசலேம் என்ன பண்ண போகிறான்? ஹோலி சைட்டாக மாற்ற போகிறான். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா வாசிங்க, லூக்கா 21:24 வாசிங்க. லூக்கா 21:24 வாசிங்க. பட்டை கற்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இந்த இடத்துல இருக்கிறதான மாஸ்க்கு, இந்த இடத்துல இருக்கக்கூடியதான ஆலயங்கள், தேவாலயங்கள் எல்லாத்துலேயும் இப்போ அவன் என்ன பண்ணுறான்? தடை உண்டாக்கி இருக்கிறான். யூத தடை உண்டாக்கி இருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரத்திலிருந்து இது உள்ள யாரையும் தொழுகை நடத்த அவங்க அனுமதி கொடுக்கல, ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது 1967 நடக்காத ஒரு சம்பவம். இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாஸ்க் கட்டினதுலேருந்து 860 வருஷத்தில் அங்கே தொழுகை நடக்காமல் இருந்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட்டு டைம் அங்கே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாரார் அப்படி சொல்கிறாங்க. ஸோ உண்மையாக சொல்லணும்னா, அதாவது நமக்கு தெரிஞ்சபடி சொல்லணும்னா, 50 வருஷமாக அங்கே இருந்ததான காரியத்தை அவங்க நிறுத்திட்டாங்க, இப்போ நடத்த விடாமல் தடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மாஸ்க் அவங்க கையில் எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். சரி, மாஸ்க் மட்டும்தான் கையில் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னைக்கு நடந்த சம்பவம், கத்தோலிக்க மத கார்டினல், அதாவது ரோமன் கத்தோலிக்க கார்டினல் ரோம்லேருந்து வந்திருக்காரு. அவங்களுடைய தேவாலயம் ஒன்று இதே எருசலேமுக்குள்ளே இருக்குது. அவரையும் போக விடாமல் தடுத்துட்டாங்க. எருசலேமுக்குள்ள இப்போ எல்லா மதக்காரங்களையும் அவங்க தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, யூதர்களை தவிர மித்தவங்க யாரும் போக விடாதபடி. அவருடைய அர்த்தம் என்னன்னா, முழு எருசலேமையும் அவங்க கையில் எடுக்கிற பிளான், ஹோலி சைட்டாக அவங்க மாற்ற போகிறாங்க. நாங்கள் இதை ரொம்ப நாளாக எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினார். எங்களுக்கு உணர்த்தின காரியம் தான் இது. அது ஹோலி சைட்டாக மாறும். எப்படி ஒவ்வொரு மதக்காரங்களுக்கு ஒரு நகரம் புனித நகரம்னு வச்சிருக்கிறாங்க உலகத்தில், அதே மாதிரி யூதனும் எருசலேமை புனித நகரமாக மாற்றுறதுக்கான வேலையை இப்போ இறங்கிட்டாங்க. இந்த யுத்தம் அதில் போய் தான் முடியும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு சொல்லக்கூடியது எதுவும் செய்தி மாதிரி கேட்டு போகிறதுக்காக இல்லை, அடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், வேதத்தில் உள்ளது. இந்த இடத்த அவங்க முழுவதுமாக கைப்பற்றிடுவாங்க. கைப்பற்றின மட்டும் இல்லை, அந்த இடத்துல இருக்கிறதான அந்த வழிபாட்டு தலத்தை அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு காரியத்தை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. குண்டு மேலே போடுறாங்க, ஏவுகணை பறக்குது, அங்கே ஒரு ஏவுகணை விழுந்திருக்குது, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, திடீர்னு ஒரு நியூஸ் வரும், அந்த குண்டு விழுந்ததில் அது சேதமடைந்தது அப்படிம்பாங்க, இடிந்தது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா? இயற்கையாக அதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா வாசிங்க, எசேக்கியேல் 38:13 வாசிங்க பார்ப்போம். 38:13. சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும், மன்னிக்கணும் 38:19. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசம் எங்குமுள்ள சகல நர ஜீவன்களும் அதிரும். அங்க வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் தேசத்துல பெரிய அதிர்ச்சி ஒன்று உண்டாகும்.
இன்னைக்கு அளவில் பெரிய அதிர்ச்சி அப்படின்னு சொன்னால் மினிமம் 6 புள்ளிக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் தான் பெரிய அதிர்ச்சி. கவனிச்சிங்கன்னு சொன்னால் இந்த பெரிய அதிர்ச்சி ஒன்று உண்டாக போகுது. இது இப்போ எருசலேமில் இஸ்ரவேலில் சின்ன சின்ன அதிர்ச்சிகள் உருவாக ஆரம்பிச்சிருக்குது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுதே ஈரான்லேயும் பூமி அதிர்ச்சி வந்துச்சு, அமெரிக்காவிலையும் வந்துச்சு, எருசலேம்லையும் வந்துச்சு. எங்கெங்கெல்லாம் குண்டு போட்டாங்களோ அங்கங்கெல்லாம் பூமி அதிர்ச்சி வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த குண்டுகள் போடும்போது பூமி அதிர்கிறது. அந்த பூமியின் அதிர்வல் மூலமாக இன்னும் அதிகமான பூமி அதிர்ச்சிகள் வருது. இப்போ இஸ்ரவேல்ல ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரும். ஒருவேளை அந்த பூமி அதிர்ச்சியில் இது டெமாலிஷ் ஆகிறதுக்கோ அல்லது டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறது. இல்லையா, ஏற்கனவே இவங்க சொன்ன மாதிரி தான் இந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் அது மேலே ராக்கெட் போட்டாலும் சரி, அல்லது ஈரானிய ராக்கெட்டோ யாரோட ராக்கெட்டோ அது மேல் விழுந்தாலும் சரி, எப்படியோ அதை அவர்கள் கை வைப்பார்கள். அது ஒரு சென்சிட்டிவ் யுத்தமாய் மாறும். அப்போதான் அது மிகப்பெரியதான 3ஆம் உலக யுத்தமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்பவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கும்படி அடுத்து நடக்க போற சம்பவத்தை உங்களுக்கு சொல்றோம். இதுதான் அடுத்து அங்கே நடக்க போகுது. இந்த இடத்தை அவங்க முழுவதுமாக ரிமூவ் பண்ணுவார்கள். ஸோ அந்த இடத்தை தங்கள் ஹோலி சைட்டாக மாற்றுவதற்கான வேலையை அவங்க செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவும் ஈரானும் தான் ஸ்ட்ரைட்டாக மோதிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் வேற ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க ஈரானை தாக்குறதுல கொஞ்சம் கொஞ்சம் தான் கான்சன்ட்ரேஷன். ஆனால் முழுக்க முழுக்க இங்கே இதை எடுக்கிற இடத்துல தான் அவங்க நிற்கிறாங்க. ஸோ இதை அவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா 3வது தேவாலயத்துக்கான வேலையை செய்வாங்க. அது இப்போ உடனே செய்ய முடியாது. முதல்ல அதை எடுப்பாங்க, அதுக்கு பிறகு 3வது தேவாலயத்துக்கான வேலை செய்வாங்க. அதற்கு அடையாளமாக இந்த இடத்தில் ஒரு பலிபீடம் வரும். அதாவது சாக்ரிஃபைஸ் ஆல்டர் ஒன்று கட்டுவாங்க. 3வது அதான் ஃபர்ஸ்ட் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் தான் தேவாலயம் வரும். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸ் ஆல்டர். ஸோ அதுதான் நமக்கான மிக முக்கியமான அடையாளம். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது. அடுத்து நடக்கும். நீங்கள் பார்க்க நடக்கும். திருப்பியும் சொல்றேன், நாங்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல, வேதத்தில் உள்ளதான தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு விளக்கி சொல்றோம், அவ்வளவே. ஸோ இப்போ வேதத்தில் சொன்னபட இந்த காரியங்கள் எல்லாம் மிக துல்லியமாய் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த யுத்தமானது மிக மோசமான இடத்தை சந்திக்கும். மிக மோசமான ஒரு இடத்துக்கு போக போது மிகப்பெரிய பேரழிவுகள் இருக்கும். அதிலே நீங்க எசேக்கியேல் 38:22 வாசிங்க பார்ப்போம். 38:22. கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்ததினாலும் நான் அவனோட வழக்காடி முதல்ல இருக்கட்டும், அடுத்து அப்புறம் வாசிக்கலாம். முதல்ல என்ன வரும்? கொள்ளை நோய் வரும். இப்போ நான் சொல்றது இன்னைக்கு நேத்து பேப்பரை பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது. மிகப்பெரியதான ஒரு கொள்ளை நோய், கொரோனாவுக்கு அடுத்த வேரியன்ட் புறப்பட்டிருக்கு. ஐரோப்பா அமெரிக்கா தேசம் முழுக்க, உலகம் முழுக்க 23 நாட்டுக்கு பரவி இருக்குது. 3.2 கொரோனா வேரியன்ட்னு சொல்றாங்க. இது இப்போ மிக வேகமாக பரவுவதாக இன்னைக்கு பேப்பர்ல நியூஸ் போட்டிருக்கிறாங்க. கொள்ளை நோய் இன்னொன்று மிக வேகமாக பரவ போகிறது. அடுத்து ரத்தம் சிந்ததினாலும், அதான் இப்போ குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு நமக்கு கணக்கே தெரியல. இது வரைக்கும் இன்னும் அந்த கணக்கை யாருமே கொடுக்கல. இன்னைக்கு கூட 10 இஸ்ரேலிய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. ஈரான்ல ஆயிரக்கணக்கில் இறக்குறாங்க. இப்போ மிக மோசமான ரத்தம் சிந்தல். அடுத்து அவனவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன். இப்பதான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஈரான் மேல இவங்க போட்டதான குண்டின் விளைவாக அமில மழை பெஞ்சிருக்குது. என்ன மழை? அமில மழை பெஞ்சிருக்குது. அவங்க சொல்றாங்க அந்த அமிலம் வந்து மேலே போய் ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி அதனால பெய்யக்கூடிய மழை முழுக்க என்னவா இருக்கு? அமில மழையா பெய்யுது. இப்போ வசனம் சொல்லுது, அக்கினியும் கந்தகமும் வர்ஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது எல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும். பெரிய யுத்தமாக மாறும் பொழுது இன்னும் பெரிய கொள்ளை நோய் ஒன்று வரும். அதை ஒட்டி மிகப்பெரியதான ஒரு கல்மழை மேலே ஆஸ்ட்ராய்ட் சொல்றதை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. இதோடு கூட மிகப்பெரியதான கந்தகம் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் இப்போ நம்ம காலத்தில் நம்ம பார்க்க போறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏதோ லாங் அகோ சோ லாங் அகோலாம் கிடையாது, இல்லைனா ஒன்ஸ் அப்பான டைம் கிடையாது. இது வந்து இப்போ நம்ம காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிற யுத்தம். இதை பற்றி தான் ஆண்டவர் அங்கே சொல்றாரு. இந்த யுத்தம் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி, இப்போ உள்ளதான நியூ எரா அப்படின்னு சொல்லுவாங்க, புதிய யுகம் அப்படி இருக்கு. ஆனால் பைபிளில் உள்ளது எசேக்கியேல் பழைய காலம். அப்படி இருக்கும்போது இன்னைக்குள்ள யுத்தத்தை பற்றி எழுதிருக்குதா, வசனம் சொல்லுதா ஏதாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே எசேக்கியேல் 39:15 வாசிக்க பார்ப்போம். 39:15. சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும்போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கு மட்டும் அந்த அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். கவனிங்க,
ஆமோன் கோகிலே புதைக்கு மட்டும் அதன் அண்டையில் என்ன செய்வாங்களாம், ஒரு அடையாளத்தை நாட்டுவான் அப்படின்னு இருக்குது. அதாவது ஏன் ஒரு எலும்பை பார்க்கும் பொழுது ஒரு மாஸ்க் அல்லது ஒரு மார்க் போடுறாங்கன்னு இருக்கு. ஒரு எலும்பை பார்க்கும்போது எதுக்காக ஒரு மார்க் போடுறாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சாதாரணமாக நீங்கள் இந்த இடுகாடெல்லாம் இருக்குது, நீங்கள் போயிருந்தீங்கன்னா எலும்புகள் தானாக கிடக்கும், அதை யாரும் கேர் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த எசேக்கியேல் 39 ஆண்டவர் சொல்றாரு, ஒரு எலும்பை பார்த்தா கூட அது மேலே ஒரு மார்க் போடுவாங்க. மார்க் போடுறது மட்டுமல்ல, அதை புதைக்கிற வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை புதைச்சாச்சா அப்படின்னு கேட்பாங்களாம். ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாக இந்த அணு ஆயுதம், நியூக்ளியர் இந்த மாதிரி காரியங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது தான் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்கள் இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க, மார்க் போடுவாங்க, அந்த பாடியை புதைச்சாச்சா அப்படிங்கிறதுலாம் கவனிச்சிங்கன்னா. அதே எசேக்கியேல் 39:9 வாசிங்க, 11 வாசி, சாரி 39:11 வாசி. அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரனின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். நல்லா கவனிங்க. புதைக்கிற இடத்துல அந்த வழியா போறவங்களா மூக்கை என்ன செஞ்சிருப்பாங்களா, புதைச்சிட்டு இருப்பாங்க, பொத்திக்கிட்டு இருப்பாங்களா. இதான் அது. இதுக்கு பேர் என்னன்னா மாஸ்க். நீங்க கொரோனா நேரத்தில் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு போனோம். புதைக்கிறவங்க கண்டிப்பா என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இது எசேக்கியேல்ல உள்ளது. அதே மாதிரி இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே அந்த பாடியை புதைக்கிறவங்க ஒரு மார்க் போடுவாங்க. அந்த வழியா போறவங்களாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்களா, மாஸ்க் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இது நியூக்ளியர் வாருக்கான மிக முக்கியமான ஒரு அடையாளம். சரி, இது நியூக்ளியர் வார்னு சொல்றீங்க, இது நியூக்ளியர் வார் தான்ங்கிறதுக்கு இன்னும் எதுவும் ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னா, சகரியா 14:12 வாசிங்க. சகரியா 14:12 வாசிங்க. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குளிரிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இது நியூக்ளியர் எஃபெக்ட், ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிற்கும் போதே சதை அழுகிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் காலூன்றி நிற்கையிலே அவர்கள் சதை அழுகி போகும், அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும், அவர்கள் நாவு வாயிலேயே அழுகி போகும். இது எதுக்கானதான எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேடியேஷனுடைய எஃபெக்ட். இதை ரேடியேஷன் எஃபெக்ட் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியத்துக்காக ப்ரூனே போயிருந்த போது அங்கே ஒரு சகோதரன் சந்தித்தார் இந்த செய்தியை கேட்டுட்டு பிறகு. அப்போ நாங்கள் இது நியூக்ளியர் எஃபெக்ட்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த சகோதரன் மறுநாள் காலையில் அவர் வீட்டுக்கு டீ குடிக்க கூப்பிட்டாரு. போனோம். போகும்போது அவர் சொன்னார், பிரதர், இந்த அதிகாரத்தை நான் எத்தனை தடவை படிச்சிருக்கிறேன், ஆனால் இந்த செய்தியில் இது நியூக்ளியர் எஃபெக்ட் என்பதான அதை பார்க்கும்பொழுது எனக்கு 100% எனக்கு அது புரியுதுன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், நான் ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், அந்த ரேடியேஷன் பாதிக்கப்பட்டால் ஒருத்தருடைய சதை என்ன ஆகுன்றது எனக்கு தெரியும், இதுதான் அதோடைய எஃபெக்ட், நாங்கள் இதை கண்கூட பார்த்துருக்கிறேன் அப்படின்னாரு. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு ரேடியேஷன் எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க, மிஞ்சி போச்சுன்னா 19ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்னிலேருந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் எழுது சகரியாவின் புஸ்தகத்தில், காலூன்றி நிற்கையில் சதை அழுகி போகும், அவர்கள் கண்களிலேயே குழி கெட்டு போகும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு துல்லியமான தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதன் மூலம் அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, மிக பெரியதான ஒரு நியூக்ளியர் வார் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. நியூக்ளியர் வார் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அந்த வாரானது மிக மோசமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த வார் எவ்வளவு பெரிய சூழ்நிலை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடன் சொன்னாரு 500 கோடி பேர் சாவாங்க அப்படின்னு. கோச்சிக்காத, இன்னைக்கு உள்ளது புதின் சொன்னது சரியா. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொன்னாரு 500 கோடி பேர் வரைக்கும் சாவாங்க அப்படின்னு சொன்னார். ரஷ்ய அதிபர் ஒரு நாள் சொன்னாரு, எவ்வளவு பேர் சாவாங்கன்னு எனக்கே தெரியாது, அவ்வளவு பெரிய மரணம் இருக்கும் அப்படின்னார். புதின் இன்னைக்கு ஒன்று பேசியிருக்கிறாரு, கவனிங்க. இந்த வார் எப்படி போகும்னு சொல்றத புதின் சொல்றதாக வந்திருக்கு.
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் குறித்து ஒரு மிக முக்கியமான மற்றும் அச்சமூட்டும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இந்த போரின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது. ஏன் போரில் ஈடுபட்டிருக்கும் நாடுகளுக்கே கூட இது எங்கு போய் முடியும் என்று தெரியாது என்று அவர் கூறியுள்ளார். ரஷ்ய தொழிலதிபர்கள் கூட்டமைப்பில் பேசிய புதின் இந்த போரின் தாக்கம் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றை போலவே உலக பொருளாதாரத்தை புரட்டி போடும் என்று எச்சரித்துள்ளார். எரிவாயு, உலோகம், உரம் உற்பத்தி மற்றும் சர்வதேச சரக்கு போக்குவரத்து என அனைத்து துறைகளும் ஏற்கனவே இந்த போரால் ஆட்டம் கண்டுள்ளன. கொரோனா எப்படி அனைத்து கண்டங்களையும் முடக்கியதோ அதே போல ஈரான் போர் உலக வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளும் என்று புதின் கவலை தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ரஷ்யாவின் மிக முக்கியமான அரசு தொலைக்காட்சியான சேனல் 1 டிவி ஒரு படி மேலே போய் நாம் இப்போது 3ஆம் உலகப் போரின் நடுவில் இருக்கிறோம் என்று பகிரங்கமாக அறிவித்துள்ளது. போதுமா? தெளிவா இன்னைக்கு சொல்லிட்டாங்க. நம்ம எதில் இருக்கிறோம்? 3ஆம் உலக யுத்தத்தில் இருக்கிறோம். விசுவாசிகள் கவனியுங்கள். உலகம் உங்களுக்கு விஷயத்தை சொல்லும், படிப்படியாக சொல்லும். எதுக்காகனா நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்க? படிப்படியாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருவார்கள். வேதம் உங்களுக்கு ஏற்கனவே இவைகளை சொல்லி வைத்திருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடியே இவை அத்தனையும் நம் கண்களுக்கு முன்பாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பிரதமர் கூட ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லியிருக்கிறாரு, கொரோனா மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், நாம் ஆயத்தப்படணும்னு சொல்லி. போன வாரமும் சொன்னார் பார்லிமெண்ட்டில், நேற்றும் சாயங்காலம் ரேடியோவில் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஏதோ ஒன்றுக்கு ரெடியாக சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அது என்னங்கிறத புதின் நேரடியாக சொல்லிட்டார். இதை விட நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்றத வேறு யாரும் சொல்ல முடியாது. ஸோ இந்த போர் இன்னைக்கு நாளைக்கெல்லாம் முடியாதுன்றதும் அவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு எரிபொருள் தட்டுப்பாடு மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்கு. இனி எல்லா தட்டுப்பாடும் வரும். இன்னைக்கு மத்திய அரசு ஒரு காரியத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ரேஷன் கடைகளில் மண்ணெண்ணெய்கள் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னால் பின்னாடி உங்களுக்கு விளக்கு எல்லாம் அடுப்பெல்லாம் எரிய வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு இப்போவே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அடுப்பு பற்ற வைக்க தெரியுமா உங்களுக்கு? நீங்களாம் கேஸில் வாழ்ந்து பழக்கப்பட்டீங்க தானே? சோத்திரம், ரெடி ஆகிக்கோங்க. சரியா? நான் சொல்ல, அவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு வேலை இருக்குது. எதை சொன்னாலும் இந்த எம்டி ஜெகன் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் பயமூர்த்தி அனுப்புகிறாருங்கிறீங்க. இவ்வளோத்தையும் நானா சொன்னேன்? வேதம் சொல்லியிருக்கு, அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் தெரியாமல் உட்காந்துருக்கீங்க, தெரியப்படுத்துகிறோம். எதுக்கு தெரியப்படுத்துகிறோம் தெரியுமா? நீங்கள் பயமுறுத்துவதற்காக உங்களை தெரியப்படுத்தவே இல்லை. இது சொல்லப்படுவதோட நோக்கம் உங்களை பயமுறுத்துவதல்ல. நீங்கள் வாசிங்க அந்த வசனத்தை, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. உலகத்தின் முடிவெல்லாம் வராது. அதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு உலகத்தின் முடிவு. ஏன்னா 3வது வசனத்துல சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வியில உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அதுக்கான பதில் தான் இங்க இருக்கு. முடிவு உடனே வராது. அந்த வசனம் சொல்லுது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நடக்கும், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இதெல்லாம் நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. நம்மள பிரச்சனை, நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் நடக்காமே இருக்கணும், எல்லாமே நல்லாவே இருக்கணும். அப்ப இந்த வசனம்லாம் எப்ப நடக்கும்? நமக்கு அப்புறம், நம்ம போயிட்ட பிறகு, நாம நல்லபடியா போய் சேர்ந்த பிறகு. சரி, நம்ம பசங்க இருப்பாங்களே, அப்போ அவங்க பார்த்துப்பாங்க. நம்மளாம் எசேக்கியா ராஜாவுடைய பேர பிள்ளைகள். அவனைத்தான் எதாவது சொன்ன அவன் சொல்லுவான், என் காலத்தில் நடக்காமல் இருந்தால் சரி அப்படின்பா. ஆண்டவர் சொல்றார், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆரம்பிச்சிருச்சு. நாம் 3ஆம் உலகத்துக்கு நடுவில் இருக்கிறோம் என்று ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணியாச்சு. சரி, ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? டு நாட் ஃபியர், பயப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதோட அர்த்தம் என்னன்னா, இதெல்லாம் உலகத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள். இது மனுஷன் ஏற்படுத்தினுடைய விளைவு, இது ஆண்டவர் ஏற்படுத்தினது இல்லை. ஆண்டவர் என்னதுக்காக எழுதி வச்சிருக்கிறாருன்னா, இதெல்லாம் இவங்க இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும், அது செய்ய போறத தீர்க்க தரிசனம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அவ்வளவுதான். இது ஆண்டவர் அனுமதி கொடுக்கறது இல்லை, ஆண்டவர் நடத்துறது இல்லை. வசனம் சொல்லுது இவர்களுடைய விளைவு, அவன் கிரியைக்கு தக்கதான பலன் அது. ஸோ இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனால் விசுவாசி சபை பயப்படாது இருங்கள். காரணம், இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, வாதைவன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு. அந்த சங்கீதத்தை நல்லா டெய்லி வாசிங்க. ஏன் தெரியுமா? அந்த சங்கீதத்துல தான் இப்ப உள்ள சம்பவங்களுக்கான எல்லாம் இருக்கு. அந்த சங்கீதம் சொல்லுது, வாதைவன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, பகலில் பறக்கும் அம்பிற்கும். பகலில் பறக்கும் அம்புனா என்ன தெரியுமா? மிசைல், பாலிஸ்டிக் மிசைல். பகலில் பறக்கும் அம்பு இருக்கு. அடுத்து இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். இப்பதான் சொல்லி இருக்கிறாங்க கொரோனா வேரியன்ட். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும். இப்ப வரக்கூடிய இயற்கை பேரழிவுகள், கல்மழை, அக்கினி, இவைகளுக்கும் நான் பயப்படாதிருப்பாய். அதுதான் ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் நடக்கும். பகலில் அம்பு பறக்கும், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வரும், மிகப்பெரியதான யுத்தம் வரும், பஞ்சம் வரும், எல்லாம் உலகம் முழுக்க வரும். எப்படி கொள்ளை நோய்க்கு நடுவிலே, கொரோனாவுக்கு நடுவிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்தாரோ, அதே தேவன் இந்த யுத்தத்துக்கு நடுவிலையும் உங்களையும் என்னையும் பறந்து காக்கும் பட்சியை போல பாதுகாப்பார். அதான் கர்த்தர் பண்ணுகிற வாக்குத்தத்தம். இந்த செய்தியினுடைய சாராம்சம் என்னன்னா, ஒன்று வருகிறது. எப்பவுமே பின்னாடி வரப்போறத முன்னாடி ஆண்டவர் சொல்லுவார். நான் உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் என்பார். இது ஏன் உங்களுக்கு சொல்லப்படுதுன்னா, வருதுன்னு சொல்லி பயமுறுத்துறதுக்கு இல்ல, வருதுன்றது அவங்களே சொல்லிட்டாங்க. இவைகளுக்கு நடுவில் பயப்படாதிருங்கள். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த எகிப்துக்கு நடுவில் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்த தேவன் உங்களையும் என்னையும் நிச்சயம் பாதுகாக்குவார். எதை பத்தியும் கவலைப்படாதிருங்கள். ஞானமா நடந்து கொள்ளுங்க. ஆனா ஞானமா நடக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யுங்க? ஞானமா நடந்து கொள்ளுங்க. அதே நேரத்தில் விசுவாசத்தோடு கூட இருங்க. ஆண்டவர் தான் உங்களை என்னையும் போஷிக்கிறவர். ஆண்டவர் தான் உங்களை என்னையும் பாதுகாக்கிறவர். முன்பதாகவே சொல்லுவார், கேரித்தாற்றங்கரைக்கு போனா அங்க போங்க, சாரிபாத் விதவன் வீட்டுக்கு போனா அங்க போனோம். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யும் பொழுது, கர்த்தர் உணர்த்தும் போது, கர்த்தர் உங்களை எச்சரிக்கும் போது, அவைகளுக்கு நீங்கள் செவி சாய்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார், அதை செய்யுங்க, கண்டிப்பாக கர்த்தர் பாதுகாப்பார். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச வேதத்தில் பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் பேழையை கட்டி நோவா உள்ள கொண்டு போய் விட்டுருவார் பத்திரமா. அல்ல வரவே மாட்டேன்னு அடம்பிடிச்சாலும் நீதிமானா இருந்தால் அவனையும் அவன் சந்ததியும் கையை பிடிச்சு கொண்டு வந்து கர்த்தர் வெளியே விட்டுருவார். அல்லேலூயா. இவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாக்க போகிறார். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். இந்த யுத்தம், இந்த முதல் நாள் அதான் உங்களுக்கு சொல்ல வரேன், இந்த யுத்தம் இன்னும் விஸ்தாரமாகும், இன்னும் பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தும். உலகளாவிய பஞ்சங்களும் மிகப்பெரியதான கொள்ளை நோய்களும் வரும். அதை குறித்து நம்ம நாளைக்கு நாளைக்கு பார்க்க போறோம், வரும். ஆனால் அவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு எதுக்காகனா, பயப்படாதிருங்கள்னு சொல்றதுக்கு தான். லென்ட் டேஸ்ல இந்த கூட்டத்தை கர்த்தர் வச்சு ஏன் உங்களுக்கு ஏற்பாடு பண்றாருன்னா, ஒரு மனுஷனுக்கு விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறாருனா, ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்லல, உங்களுடைய நாயருக்கு இந்த ஒரு விருப்பத்தை கொடுத்து ஒரு கூட்டம் ஏன் நடத்தப்படும் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறேன், அடுத்து வரப்போகிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு கொடுத்து காப்பாற்ற விரும்புகிறார். நீங்க பண்டிகை கொண்டாடுறதுக்காக இந்த கூட்டங்கள் இல்ல, உங்களை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு கூட்டம். அடுத்த 2 நாட்களும் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை தான் பேச போகிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே வரும் காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாயுங்கள், கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருங்கள், வேதத்தை வாசியுங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள். முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா.